எவ்வளவு பெரிய கொலகாரியா இருந்திருக்க. உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. சொல்றது கேளுங்க. பேசாதீங்க. இன்னொரு வார்த்தை பேசுனீங்க பெரியவங்க கூட பார்க்க மாட்டேன். பெத்த புள்ளைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்கிறவதான் தாய். ஆனா நீங்க இவளை இப்படி ஏத்தி விட்டு கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கீங்க. நீ வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து உன் மேல பரிதாபப்பட்டு உங்க அம்மா பண்ண எல்லா தப்பையும் மன்னிச்சு உன்னை பொண்டாட்டிய ஏத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு வந்த என்ன ஏமாத்த பாக்குறியா? என்ன ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இல்லங்க, எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு மத்தவங்கள பழி சொல்லிட்டு இருந்திருக்க. உன்னை நான் கொன்னா கூட குத்தம் கிடையாது. சொல்றேன், என்ன திட்டத்தோட என் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? ஏன் அவரை கொல்லணும்னு நினைச்ச? இல்லங்க, நான் யாரையும் கொல்ல நினைக்கலங்க. நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. பேசாத. இன்னும் என்ன ஏமாத்தலான்னு போய் சொல்லிட்டு இருக்கியா? உன் வாயால நீ சொன்னத நாங்க நின்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். எவ்வளவு பெரிய கொலகாரியா இருந்தா அபிஷேக பால்ல விஷத்தை கலந்திருப்ப. உன்னை போய் நம்பினேனே. என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ செல்வி மலர்க்க ஆத்திரத்துல தாங்க நான் இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. வீட்டுல உள்ள எல்லாரோட எதிர்பார்ப்பையும் மீறி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா உன் புத்தி மாறவே இல்லைல. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இந்த வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையும் நீதான் தூண்டி விட்டுட்டு இருந்திருக்க. இப்ப கடைசியா உன்னை பெத்த மக மாதிரி பாத்துட்டு இருக்கிற அந்த மனுஷனை கொல்ல பாத்திருக்க. உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. என்ன மன்னிச்சிடுங்க. ஓடி. மாப்பிள்ளை, என் பொண்ணு மேல எந்த தப்பு இல்ல. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை. குரங்குக்கு பூ மாலையும் காசு மாலையும் ஒண்ணுதான். கையில கிடைச்சா பிச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் உங்களுக்கு நல்ல சம்பந்தம் கிடைச்சும் அந்த பிச்சு போட நினைச்சிருக்கீங்க. அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே எங்க குடும்பத்தை சீரழிக்க வந்திருக்கீங்க. ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, அப்புறம் நான் கொலகாரனா மாறிடுவேன். நான் தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டேங்க. நான் செல்வி மலர்க்க பொறாமையில தான் இப்படி பண்ணிட்டேங்க. இனிமே ஒரு காலமும் உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த துரோகமும் பண்ண மாட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க. தொடாத. உன் நிழல் பட்டாலே பாவம். நான் எதை வேணாலும் பொறுத்துப்பேன். ஆனா நல்லவ மாதிரி வேஷம் போட்டு இத்தனை நாள என்ன முட்டாளாக்குன உன்னோட நம்பிக்கை துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாது. வேலுவும் செல்வி உன்னை பத்தி சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா இப்ப நேர்ல பாக்குறப்ப அப்படியே உன்னை கொன்னு புதைக்கணும் போல இருக்கு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. வீட்டை விட்டு வெளியே போ. நான் போக மாட்டேன். வீட்டை விட்டு வெளியே போ. போன்னு சொன்னேன். ப்ளீஸ்ங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தாங்க. அதுக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க. என்ன தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க. இந்த வீட்டுல நல்லவங்களுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. உன்ன மாதிரி கேவலமான கரை படிஞ்சவங்க காலடி பட்டாலே அது அசிங்கம். உன்னை பார்த்தாலே பாவம் தான் வந்து சேரும். இப்பவே இந்த செகண்ட் வீட்டை விட்டு வெளியில போயிடுங்க. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போங்க. மாப்பிள்ள, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. இப்படி திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா நாங்க எங்க போவோம் மாப்பிள்ள? இந்த தப்ப பெருசு பண்ணாம எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. எது சின்ன விஷயம்? எது சின்ன விஷயம்? கோயில்ல அபிஷேக பால்ல விஷத்தை வச்சு எல்லாரையும் கொலை நினைச்சீங்களே, இது சின்ன விஷயமா? நீங்க பண்ண காரியத்துல கோயிலுக்கு வந்திருந்த யாராவது குழந்தைங்க அதை வாங்கி குடிச்சிருந்தாங்கன்னா இங்க நின்று இப்படி பேசிட்டு இருப்பீங்களா? எத்தனையோ முறை செல்வியையும் அவங்க அப்பாவையும் நீங்க கொல்ல துணிஞ்சிருக்கீங்க. அத நான் பெரிய மனசு பண்ணி மன்னிக்கணுமா? உங்களை மன்னிக்க நான் ஒண்ணு செல்வி கிடையாது. இத்தனை நாளா யாருக்கும் தெரியாதுன்னு நீங்க பண்ணதுக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்னங்க,
எனக்கு எல்லாமே இப்பதாங்க புரியுது. நான் அந்த செல்விய பழி வாங்கணும்னு உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேங்க. நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்ன வெளியில மட்டும் அனுப்பிடாதீங்க. அதுக்கு நீங்க என்ன கொன்னா கூட பரவாயில்ல. கொன்னு அந்த பாவத்தை நான் வேற சுமக்கணுமா? உன்னெல்லாம் இப்படியே விட்டா சரி வராது. அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்து அவங்க உயிரை காவ வாங்க நினைச்ச நீங்க இந்த வீட்டுல மட்டும் இல்ல வெளி உலகத்தில் இருக்க கூடாது. உங்களை இப்படியே விட்டா சரி வராது. போலீஸ்க்கு போன் பண்றேன். எனக்கு என்ன பண்றீங்க? அம்மா சொல்லுமா, வேண்டாம்னு சொல்லு ப்ளீஸ்ங்க. சொல்றேன் கேளுங்க, விடுங்க. எங்க போலீஸ் கிட்ட போக வேண்டாங்க, கொடுங்க அது முதல்ல. வேண்டாங்க, ஐயோ மாப்ள, வேண்டாங்க, விடுங்க. எங்க கொல்லாம வெளியே போடி. சொல்றது கேளு. என்னாச்சு? என்ன மகா ஒரே சத்தமா இருக்கு? என்ன? சொல்றது கேளுங்க. ஓடி எந்திரிங்கிறல்ல. எந்திரி. அவளை தொடாதீங்க. அப்படியே கிடந்து சாவட்டும். என்னடாச்சு? ஏன்டா இப்படி எல்லாம் பண்றாங்க? பேசாதீங்க, பேசாதீங்க. பேசுனீங்கன்னா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. ஐயோ டேய், என்னடா? என்ன வீட்டை விட்டு போக வேண்டாம். என்னடா ஆச்சு? அம்மாவையும் பொண்ணையும் அப்படியே போக சொல்லிருங்க. என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. நான் வீட்டை விட்டு போக மாட்டேன். இருமா. டேய் தெரு, இப்ப எதுக்குடா இப்படி நடந்துக்கிற? என்ன ஆச்சு? என்னாச்சு உனக்கு? சரி, என்னப்பா இது? கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிற என்ன பழக்கம் இது? என்னாச்சு? என்ன பிரச்சனை சொல்லு. அப்பா, இனி ஒரு நிமிஷம் கூட அவ இங்க இருக்க கூடாது. அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல மாமா, அம்மா நான் இங்க இருந்து போக மாட்டேம்மா. அண்ணி இருமா. என்னடா என்னடமோ சொல்ற? எங்களுக்கு எதுவுமே புரியலையே. எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எங்களுக்கு எதுவும் புரியல. மாப்பிள்ளை எதுக்கு இப்படி நடந்துக்கிறாருன்னு தெரியல. போய் சொல்லாதீங்க.